மாபெரும் திறந்த இணையவழி பாடநெறி கற்றல் மூலம் இணைந்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிலையான வளர்ச்சியின் முன்னோக்குகள் என்ற பாடத்திட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். சென்ற வகுப்பில் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி என்ற பாடத்தின் கீழ் நம்ம கிளைமேட் சேஞ்ச் அண்ட் பயோடைவர்சிட்டி 2 கிளாஸில் பார்த்தோம். அதே டாபிக் என்விரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டியில் இந்த வகுப்பில் மாசு மற்றும் கழிவு முகாமைத்துவம், அதாவது பொல்யூஷன் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அதாவது பொல்யூஷனும் ஒரு எல்லாருக்கும் எல்லா நகர்ப்புறம் எல்லா இடங்கள்லையும் தாக்கத்தை உண்டு பண்ணுது. பொல்யூஷன்னால் நிறைய இடர்பாடுகள் எல்லா சொசைட்டியில் எல்லாம் வருது. ஸோ பொல்யூஷனுக்காக அது எப்படி வருது, அதுக்காக நம்ம கவர்மெண்ட்லலாம் என்னென்ன பாலிசி எடுக்கிறாங்க, அதை பற்றியெல்லாம் நம்ம அந்த சப்ஜெக்டில் தெரிஞ்சுக்கணும். பொல்யூஷன்னா டெஃபினிஷன் முதல்ல தெரியணும். பொல்யூஷன்னா மாசுபாடுன்னு சொல்லுவோம். பாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அசுத்தங்களை இயற்கை சூழலில் அறிமுகப்படுத்துதல். இயற்கையாட்டு அழகாக இருந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல நம்ம பாதகங்களை உண்டு பண்ணக்கூடிய பொருட்களை அசுத்தங்களை கொண்டு வருவதற்கு பேர் தான் மாசுபாடு, பொல்யூஷன் என்று சொல்லுவோம். கழிவு மேலாண்மை, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். எல்லா பொருட்களையும் நம்ம வீட்டில் பொருட்களை உபயோகப்படுத்துகிறோம், அதுக்கு பிறகு அது உபயோகமற்ற பொருளாகட்டு மாறுது, வேஸ்ட்டாக மாறுது. அந்த வேஸ்ட்டை என்ன பண்ணணும் அதை பற்றி படிக்கிறது தான் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். கழிவுகளை அதன் தொடக்கம் முதல் இறுதி அகற்றல் வரை மேலாண்மை செய்ய தேவையான நடவடிக்கைகள் தான் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது கழிவு மேலாண்மைன்னு சொல்கிறது. சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான இணைப்பு. இப்போ இந்த 2 நம்மளோட டாபிக் என்னது? நிலைத்தன்மை, சஸ்டெயினபிலிட்டியை பற்றி தான் படிக்கிறோம். பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். அதில் சுற்றுச்சூழல் சஸ்டெயினபிலிட்டிக்கும் இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பொல்யூஷன், மாசுபாடு கழிவு மேலாண்மைக்கும் என்ன தொடர்பு இருக்குதுன்னு பார்க்குறோம். மாசுபாடு மற்றும் கழிவுகள் சுற்றுச்சூழல் சேவைகள் பல்லுயிர் மற்றும் காலநிலை மாற்றத்தை நேரடியாக பாதிக்கின்றன. நம்ம 2 மெயின் டாபிக் லாஸ்ட்டு 2 கிளாஸில் பார்த்தோம். கிளைமேட் சேஞ்சும் பயோடைவர்சிட்டியும். இந்த 2ஐயும் இந்த பொல்யூஷனும் வேஸ்ட்டும் டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். கிளைமேட் சேஞ்சையும் பயோடைவர்சிட்டியும். எது? இந்த வேஸ்ட்டும் பொல்யூஷனும். ஸோ அதை பற்றி படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ரிலேட்டடான சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு பார்த்தோம்னா SDG 11, நிலையான நகரங்கள் மற்றும் சமூகங்கள், நிலையான சஸ்டெயினபிள் சொசைட்டி, சஸ்டெயினபிள் சிட்டிஸ். ஸோ அது 2 ஒரு இம்பார்ட்டண்ட் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல். அதுக்கு பிறகு பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி, ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன்னு சொல்லுவாங்க. ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன்னு சொல்லுவாங்க. அது SDG 12. காலநிலை நடவடிக்கை, அது ஒரு இம்பார்ட்டண்ட், அது எல்லாருக்கும் தெரிந்தது. நிலத்தில் வாழ்க்கை, லைஃப் ஆன் லேண்டுன்னு சொல்கிறது இங்கிலீஷில், லைஃப் ஆன் லேண்டு. அது வந்து SDG 15. இந்த 4 SDG கோல்ஸும் இந்த பொல்யூஷன் அண்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு டைரெக்டாக லிங்க் ஆகிருக்கு. அதனால் நம்ம இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நமக்கு எல்லா துறைகள்லையும் சஸ்டெயினபிலிட்டியை கொண்டு வருவது தான் இம்பார்ட்டண்ட்டு, ஒரு நிலைத்தன்மையை. அதில் இந்த பொல்யூஷனும் வேஸ்ட்டும் ரொம்ப ஒரு பெரிய ரோல் வகிக்கிறது. மாசுபாட்டின் வகைகள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, மண் மாசுபடுதல், ஒலி சவுண்டுனால கூட பொல்யூஷன் வரும், சவுண்டு பொல்யூஷன் சொல்லுவாங்க. வெப்ப மாசுபாடு, தெர்மல் ஹீட்னால ஒரு பொல்யூஷன், தெர்மல் பொல்யூஷன்னு சொல்கிறது. கதிர்வீச்சு மாசுபாடுன்னு சொல்கிறது ஒரு ரேடியேஷன் எஃபெக்ட்னால் வரக்கூடியது. ஸோ இதுக்கு காரணங்கள்லாம் மூலங்கள் பார்த்தோம்னா என்ன?
இப்போ காற்றில் வர்றது வந்து போக்குவரத்தில் வந்து வெஹிக்கிள்ஸில் பேர்ன் ஆகி கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, பார்ட்டிகுலேட் எமிஷன், அது மாதிரி நிறைய எமிஷன்ஸ் வருது. அதெல்லாம் பொல்யூஷன். விவசாயத்தில் கூட வரும். விவசாயத்தில் அக்ரிகல்ச்சரலில் நம்ம ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணுறோம். அங்கேருந்து கூட காற்றில் சில எஃபெக்ட் அதனால் வந்து அது ஒரு பாய்சனஸாக இருக்கலாம். ஸோ அதில் கார்பன் டை ஆக்சைடு, நாக்ஸு, சாக்ஸு, பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்காட்டுகள். ஸோ நீர் மாசுபாடில் தொழிற்சாலையில் உள்ள கழிவுகள் வெளியேற்றம், கழிவு நீர், இதில் உள்ள வெளியேற்றங்கள்னால வரக்கூடியது நீரில் மாசுபடுது. விவசாயத்தில் அக்ரிகல்ச்சரல் லேண்டில் நம்ம ஏதாவது ஃபெர்டிலைசர் போடுறோம், அதில் தண்ணி வந்து அடிச்சிட்டு போகிறப்ப அது ரிவரில் போய் சேருது, அங்கே நீர் மாசுபடுது. மண் மாசுபடுதல் மோஸ்ட்லி இந்த அக்ரிகல்ச்சர் தான் எல்லா இடத்துலையும் மாசுபடுது. அதில் அக்ரிகல்ச்சரில் நம்ம இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங்னு எல்லோரும் ஏன் சொல்கிறோம், இந்த உரங்களை போட்டு ஃபெர்டிலைசர்லாம் நிறைய யூஸ் பண்ணி பண்ணுறதுனால அது காற்று, நீர், மண் எல்லாமே மாசுபடுது. ஸோ இப்போ மண்ணும் மாசுபட்டுடுது. அந்த ஃபெர்டிலைசர்லாம் போடுறதுனால அதனோட நேச்சுரல் அதுக்கு ஒரு நல்ல தன்மை இருக்கும். அதில் வந்து பாஸ்பரஸ், நைட்ரஜன் போன்ற இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கெட்டு போய் மண் வந்து ஒன்றுக்கும் உதவாத ஒரு மண்ணாட்டு மாறிடுது. அது மண்ணும் பொல்யூஷன் ஆகிடுது. பூச்சியை கொல்றதுக்காக நம்ம அடிக்கிறோம், ஆனால் அது மண்ணுக்கே ஒரு உயிரற்ற தன்மையை கொண்டு வந்துடுது. ஆர்சனிக் மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் பாய்சனஸ். அது வந்து மண்ணில் சேர்ந்து இருக்கிறதுனால ஆர்சனிக் கெமிக்கல்ஸ் அது சில இடங்களில் அந்த இடங்களில் ஆர்சனிக் வந்து தண்ணிலையும் சேர்ந்து அந்த தண்ணியை மக்கள் குடிக்கிறதுனால ஹெல்த்துக்கு பெரிய டேஞ்சர்லாம் வருது. சவுண்டு நிறைய விதத்தில் நம்ம சவுண்டு உண்டு பண்ணுறோம். அது நகரத்துலலாம் நிறைய சவுண்டு பொல்யூஷன் வருது. போக்குவரத்துகள் நிறைய கார்கள், ட்ரெயின்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வயசானவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இடைஞ்சலாக இருக்கும், குழந்தைகளுக்கு இடைஞ்சலாக இருக்கும், பெரிய ஆளுகளுக்கும் இடைஞ்சலாக தான் இருக்கும். குழந்தைகள், வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய இடைஞ்சலாக இருக்கும். வெப்ப மாசுபாடுன்னு நினைக்க தெர்மல் பொல்யூஷன் சொல்லுவாங்க. ஹீட் வந்து இப்போ வந்து கடலில் வந்து ஒரு மின் உற்பத்தி ஆலைகள்லாம் இருக்குது. அங்கேருந்து நிறைய பேர்ன் பண்ணுறாங்கல்ல, நிறைய கோலை பேர்ன் பண்ணுறாங்க. கோலில் வந்து மின் உற்பத்தி நிலையங்கள், அதான் மின் உற்பத்தி நிலையங்கள்னு போட்டிருக்கு. மின் உற்பத்தி பண்ணுறப்ப அந்த ஹீட், அந்த கோல்லேருந்து வரக்கூடிய எனர்ஜியில் 35% தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டியாட்டு கன்வெர்ட் ஆகும். மிச்சம் 65% அப்படியே ஹீட்டாட்டு வெளியில் போகும். கொஞ்சம் ஹாட் கேஸஸாக போகும். வேறு எல்லாத்தையும் அவங்க அப்படியே ஒரு கண்டென்சர்னு உண்டு, அதுலேருந்து ஹீட்டை எடுத்து பக்கத்தில் உள்ள கடல் இருந்தால் கடலில் இல்லைனா ரிவரில் விட்டுருவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, அவ்வளவு தௌசண்ட்ஸ் ஆஃப் டன்ஸ் ஆஃப் கோல்ஸை பேர்ன் பண்ணுறப்ப அதில் உள்ள ஹீட்டில் 35% அப்படியே கடலுக்காது ரிவருக்காது போகும்போது என்ன ஆகிடுது, அங்கே வந்து லோக்கலாட்டு டெம்பரேச்சர் மாறுது. அதனால் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் கஷ்டப்படும். அந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்து ஒரு 5 டிகிரி கூடிடும். அப்படி கூடுறதுனால 2 டிகிரி ஒரு இடத்துல லோக்கலாக கூடினாலே அது வந்து அங்கே உள்ள ஃபிஷ்ஷஸுக்கெல்லாம் அதோட லைஃபுக்கு ரொம்ப இடைஞ்சல். அது நிறைய விதத்தில் அது பாதிக்குது. ஸோ அதுதான் வெப்ப மாசுபாடுன்னு சொல்கிறது. ஹீட் தெர்மல் பொல்யூஷன் சொல்கிறது. கதிர்வீச்சு மாசுபாடு. ஸோ நியூக்ளியர் ரேடியேஷன்ஸில் அணு உலைகள்லாம் இருக்குது. சில மருத்துவ கழிவுகள்னாலையும் கதிர்வீச்சு அதிலேருந்து ஒரு ரேடியேஷன் வருது. அதனால நிறைய இடைஞ்சல் வருது. ஸோ இதெல்லாம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் சொல்கிறோம், மாசுபாடுன்னு சொல்கிறோம். ஸோ இதனால் என்ன பாதிப்பு வருது, காலநிலை மாற்றம் எடுக்கும். காலநிலை இப்போ வந்து வெதர்லாம் இப்போ யூரோப்பில் இன்றைக்கி போட்டிருக்காங்க நியூஸ் பேப்பரில். அதாவது யூரோப்லலாம் இவ்வளவு நாளைக்கு மெனி ஆஃப் இந்த சுவிட்சர்லாந்து, இந்த ஜெர்மனி, இந்த கண்ட்ரீஸ்லாம் ஃபேனே கிடையாது இது வரைக்கும். அவங்க ஏசினா அவங்களுக்கு ஸ்பேஸ் ஹீட்டிங் தான். டிசம்பரில் இப்போல்லாம் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரியிலலாம் அங்கே வந்து ஸ்பேஸ் ஹீட்டிங் தேவைப்படும். இல்லைன்னா அங்கே வாழ முடியாது. ஏன்னா எல்லா வீடுக்கும் குளிராக இருக்கும். 0 டிகிரி 5 டிகிரி அந்த ரேஞ்சில் இருக்கும். அது ஸ்பேஸ் ஹீட்டிங் பண்ணுவாங்க. சம்மர் டைமில் நம்ம சம்மர்னு சொல்கிற இடத்துலலாம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். 20 டிகிரி 22 டிகிரி இருக்கும். ஆனால் இப்போ நேற்று போட்டிருக்கிறாங்க, சுவிட்சர்லாந்துலாம் 36 டிகிரி சென்டிகிரேடு வந்துடுச்சான். 36 டிகிரி சென்டிகிரேட்னா அவங்களுக்கு ஏசி, உட்காரதுக்கு ஏசி தேவை. ஆனால் அவங்க வீடுகள்லாம் ஏசியே கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அங்கே யாராவது போய் கடைகள்லாம் ஃபேன் வாங்க முடியாது. இப்போ அங்கே ஃபேனு, ஏசி எல்லாம் கமர்ஷியலாக வந்துடுச்சு. ஆனாலும் பெரும்பாலான வீடுகளில் ஏசி கிடையாது. ஆனால் இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் அந்த கண்ட்ரியில் கூட எல்லா வீடுலேயும்
சம்மருக்கு ஏர் கண்டிஷனிங், கூல் ஏர் கண்டிஷனிங்கும் பண்ண வேண்டிய இருக்கும், ஸ்பேஸ் கூலிங் பண்ண வேண்டிய வருது. இவ்வளோ நாளும் இல்லாத மாதிரி அங்கே இல்லாமல் இருந்தது, இப்போ வருது. அது எதனால்? காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச். எல்லா இடமும் ஓவர் ஹீட் ஆகுது, குளோபல் வார்மிங் ஆகுது. பெருங்கடல் அமிலமாக்கல், கோல்லாம் பேர்ன் பண்ணும்போது அதில் சல்ஃபர்னு ஒன்று இருக்கும். அந்த சல்ஃபர் நிறைய இருக்கிற கண்டென்ட் இருக்கிற கோலெல்லாம் பேர்ன் பண்ணும்போது அந்த சல்ஃபர்லாம் கண்டென்ட் வந்து திருப்பி ஆசிடாட்டு தான், சல்ஃபியூரிக் ஆசிடாட்டு தான் மழை பெய்யும் போதெல்லாம் பெய்யுது. சில டைமில் வந்து அட்மாஸ்பியரில் இருக்கும், அது கடல்களை வந்து அமிலமாக்கல் மாதிரி பண்ணுது. அதனால் ஓஷன்ஸ் எல்லாம் அதனோட தன்மையை இழக்குது. பல்லுயிர் இழப்பு, பயோடைவர்சிட்டின்னு நம்ம படித்தோம். அது ஒரு தனியாட்டே ஒரு சாப்டர் படித்தோம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த மாதிரி பொல்யூஷன் வந்து அந்த பயோடைவர்சிட்டி லாஸுக்கு ரொம்ப ஒரு காரணமாட்டு அமையுது. அதுக்கு பிறகு லேண்டில் வந்து சோடியம், பாஸ்பரஸ், அப்புறம் ஒரு கார்பன் சைக்கிள், இதெல்லாம் வந்து நேச்சுரலாட்டு இருக்கணும். ஆனால் அந்த சைக்கிள் வந்து இந்த மாதிரி பொல்யூஷனால், இந்த ரசாயன உரங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்கல்ல, அதனால் பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாம் பண்ணுறதுனால அந்த சைக்கிள் வந்து சீர்குலைஞ்சிருது. ஸோ அந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ்லாம் லேண்டில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த சைக்கிள் வந்து ஒரு சுழற்சியில் இருக்கும். நம்ம இயற்கையாட்டு மரங்கள்லாம் வளரும், எல்லாம் இருக்கும். இல்லைனா அதனோட தன்மையை இழந்து அந்த சாயிலுக்கு ஒரு உயிர் இருக்காது, உயிர்த்தன்மை இல்லாத ஒரு சாயிலாட்டு மாறிடுது. ஸோ கார்பன் சைக்கிளையும் அது சீர்குலைய வைக்கிறது. இதெல்லாம் பாதிப்புகள். எதனால்? காற்று, நீர், மண், ஒலி, வெப்ப கதிர்வீச்சு மாசுபாடுனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸு. ஸோ கழிவுகள்லாம் எங்கேருந்து வருது, அதுக்கு ஆதாரங்கள் எங்கேருந்து சோர்ஸ் வருதுன்னு பார்த்தாச்சுன்னா நகராட்சி திடக்கழிவு. நகராட்சி திடக்கழிவுல என்ன, எல்லா வீடுகள்லாம் என்ன பண்ணோம், வீடை வந்து சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்க என்ன பண்ணுறோம், வீட்டில் உள்ள குப்பையை எடுத்து தெருவில் போட்டுரும். தெருவில் இருந்து குப்பையெல்லாம் நகராட்சியிலேருந்து எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல போய் சேர்க்குறாங்க. அப்போ அங்கே ஒரு திடக்கழிவுகள் ஒரு இடத்துகளில் சேர்ந்து அங்கே அந்த இடங்கள்லேருந்து நிறைய டைப் ஆஃப் கேஸஸ் ஃபார்ம் ஆகும். பிளாஸ்டிக்ஸ்லாம் அது மக்காது, அதெல்லாம் அதே இடத்துலையே இருந்து அது அந்த இடத்துல வேறு ஒன்றும் பண்ண முடியாத நிலைமையில் மண்ணை பாதிக்கும். சில அபாயகரமான கழிவுகள்லாம் இருக்கும். அபாயகரமான கழிவுகள்னு சொல்கிறது வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் வேஸ்ட்டுலாம் இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல் வேஸ்ட்டெல்லாம் தனியாட்டு எடுத்துகிட்டு போய் அதை வந்து இன்சினரேட் பண்ணும். அதாவது ஹை டெம்பரேச்சரில் பேர்ன் பண்ணால் தான் அதிலோட நச்சுத்தன்மையெல்லாம் போகும். ஆனால் அது எங்கேயாவது அப்படிலாம் பண்ணாமல் எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணாங்கன்னா என்னாகும், அதெல்லாம் ஒரு அபாயகரமான கழிவு, எரியக்கூடிய அரிக்கும் தன்மையெல்லாம் உள்ளது. அந்த மருத்துவ கழிவுகள்லாம் அது மாதிரி தான் உள்ளது. அதில் கூர்மையான கத்திகள் கிடக்கும். அதை யாராவது சில ஆடு மாடெல்லாம் கூட சாப்பிட்றதுக்கு வேறு இதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிடக்கூடாது. அதெல்லாம் செக்ரிகேட் பண்ணி தனியாட்டு டிஸ்போஸ் பண்ணணும். மின்னணு கழிவுகள், வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம், எலக்ட்ரானிக்ஸ் வேஸ்ட் எல்லாம் செக்ரிகேட் பண்ணி அதை தனியாட்டு பண்ண வேண்டியிருக்கு. தொழிற்சாலை கழிவுகள் எல்லாம் இப்போ இனிமேல் உள்ள காலத்தில் நிறைய கழிவுகள் அங்கேருந்து வருது. ஸோ அவங்கள வந்து ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன இது பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஸோ தொழிற்சாலை கழிவுகள்லாம் என்ன பண்ணுவாங்க, சில டைமில் வந்து அவங்க நிறைய சேர்த்து வச்சுட்டு நல்ல மழை பெய்கிற டைமில் பக்கத்தில் உள்ள ரிவரில் ஏதாவது கொண்டு சேர்த்து விட்ருவாங்க. அது அடிச்சுட்டு போய் கடலில் போய்டுன்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ வந்து கடல் அவ்வளோ பெருசுன்னு நினைக்கும், கடலே கஷ்டப்படுது எல்லா தொழிற்சாலை கழிவுகள்லாம் அங்கே போகிறதுனால. ஸோ விவசாயத்துலேருந்து உள்ள கழிவுகள். ஸோ இந்த மாதிரி நிறைய கழிவுகள் இருக்குது. அதனால் என்னென்ன பாதிப்புகள் வருது, ஸோ இந்த வேஸ்ட்டுகளெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த வேஸ்ட்டெல்லாம் எங்கேருந்து வருது, எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மைகள். நிலையான மாசு மற்றும் கழிவு மேலாண்மையின் கோட்பாடுகள். ஸோ மாசுபடுத்துபவர் கொள்கை செலுத்துகிறார். பிரின்சிபல்ஸ் என்னென்ன பிரின்சிபல்ஸ்லாம் இப்போ அந்த இதில் 5 டைப் சொல்லியிருக்கிறோம். 5 மாசுபடுத்துபவர் கொள்கை, முன்னெச்சரிக்கை கொள்கை, நீட்டிக்கப்பட்ட தயாரிப்பாளர் பொறுப்பு, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டிம்பாங்க. இபிஆர்னா என்ன, எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி, வட்ட பொருளாதாரம் மாதிரி, ஜீரோ வேஸ்ட் கான்செப்ட். ஸோ இதெல்லாம் என்னென்னு வர ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து மாசு செலுத்தும் கொள்கை. இப்போ சுற்றுச்சூழல் சட்டத்தில் மாசுபடுத்துவோர் கோட்பாட்டை செலுத்தி, அதாவது இப்போ சிலவங்க மாசுபடுத்துகிறாங்கன்னா அது அவங்களே தான் அந்த மாசுபடுத்துகிறத சரி பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகிடுதும், இதை நிறைய பேர் அவங்க பாட்டுக்கு அதுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை யார் வந்து
தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள வச்சே சரி பண்ண வச்சா தான் சொசைட்டியில் எல்லாம் எவ்வளவோ தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, க்ரோர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அதனால் மாசு செலுத்தும் கொள்கைனா என்னது, யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள வச்சே அதை சரி பண்ணுறது. மாசுபாட்டை ஏற்படுத்தும் நிறுவனம் அதன் விளைவுகளை தணிப்பதற்கும் சுற்றுச்சூழலை மீட்டெடுப்பதற்கும் ஆகும் செலவுகளை ஏற்க வேண்டும். அதுக்குள்ளே இப்போ சிலவங்க வந்து அவங்களோட வேலை வேறு, அவங்களோட ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் சுற்றுச்சூழலை பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், அவங்களுக்கு அதுக்கு என்வரான்மெண்ட் டேக்ஸ்னு ஒன்று போட்டு அவங்கள்ட்டேருந்து பணத்தை வாங்கி கவர்மெண்ட்டு தான் அதை சரி பண்ணுறதுக்காக செலவு பண்ணுது. அப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறவங்கள சும்மா விடக்கூடாது. ஸோ அவங்கள்ட்டேருந்து அந்த செலவுகளை ஏற்க வைக்கணும். இந்த கொள்கை மாசுபடுத்துபவர்களை அவர்கள் உருவாக்கும் சுற்றுச்சூழல் சேதத்திற்கு பொறுப்பேற்க செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள்னு அவங்களுக்கு தெரியணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு வரும், ஓஹோ நம்ம இவ்வளவு தப்பு செய்கிறோம், நம்ம பண்ணுற பொருள்னால் மற்றவங்களுக்கு இவ்வளவு இடைஞ்சல் வருதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு உணர்வு வர வைக்கிறதுக்கும் அது தேவைப்படுது. மாசுபாடு ஏற்பட்ட பிறகு சுற்றுச்சூழலை அதன் அசல் நிலைக்கு அல்லது முடிந்தவரை நெருக்கமாக மீட்டெடுக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த கொள்கை வலியுறுத்துகிறது. மாசுபாட்டால், அதாவது மாசுபடுத்திட்டோம், சில டெக்னாலஜி ரெவல்யூஷன்லாம் வர்றப்போ ஒன்றை உருவாக்கணுன்னா ஒன்று அழித்து தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு பழமொழி, ஒன்றை உருவாக்குறதுக்கு ஒன்றை அழிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் அது வந்து ஒரு நேச்சுரல் லா தான். நம்ம ஒன்றை உருவாக்கும் போது இன்னொன்று அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த அழிகிறத தன்மையை ரொம்ப குறைவாட்டு பண்ண தான் முடியும். அதான் லா ஆஃப் நேச்சர்னு சொல்கிறது. ஒரு சயின்ஸில் ஒரு என்ட்ராப்பின்னு ஒரு பிரின்சிபல் உண்டு. அந்த என்ட்ராப்பினா என்னென்னா, நம்ம ஒரு ஆர்டர்லினஸ் எதையாவது கொண்டு வரணும்னு நினச்சோம்னா இன்னொரு இடத்துல டிஸார்டர்லினஸ் ஆகும்பாங்க. அதாவது ஒன்றில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி நல்ல சூழலை கொண்டு வந்தானிக்க அது இன்னொரு இடத்துல அந்த சூழல் வந்து அசாதாரண சூழ்நிலை அப்படி மாறுமா. அதுதான் லா ஆஃப் நேச்சர். ஸோ அப்போ இந்த இதில் என்ன சொல்கிறாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால ஒன்று கெட்டு போச்சுனாலும் அதை வந்து அட்லீஸ்ட் அதனோட முதல்ல இருந்த நிலைக்கு பக்கத்தில் வரைக்கும் பார்த்து கொண்டு வர்றதுக்கு அவர் முயற்சி செய்யணும். மாசுபட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாசுபடுத்துபவர்கள் இழப்பீடு வழங்க வேண்டி இருக்கணும். இதே மாதிரி உள்ள கொள்கைகளெல்லாம் சொல்கிறது தான் இந்த முத கொள்கை என்னது, முதல்ல ஃபஸ்ட்டு வந்து யார் மாசுபடுத்துகிறாங்களோ அவங்கள வச்சே அதை மீட்டெடுப்பதற்கு உள்ள செயல்பாடுகளை பண்ணணும். அவங்க உருவாக்க மாட்டாங்கன்னா அவங்க பண்ணுற அதற்காக ஆகும் செலவுகளை அவங்க ஏற்க வேண்டியிருக்கணும். அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு டைரெக்டாக யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டியதுக்கு மாதிரி இதே மாதிரி பிரின்சிபிள்ஸ்லாம் நிறைய இதை வந்து அமல்படுத்துறதுக்கு நிறைய ஃபினான்ஷியல் வழியாகவும் கார்பன் டேக்ஸு, கார்பன் கிரெடிட், யாராவது நல்லது பண்ணி சொசைட்டியை நல்லதாக்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த கார்பன் டேக்ஸ் வாங்கக்கூடியவங்கள்ட்டேருந்து வாங்குகிற ரூபாயை கொண்டு இவங்கள்ட்ட கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த கொள்கையினோட மொத்த பிரின்சிபிள். மாசு செலுத்தும் கொள்கை, சுற்றுச்சூழல் வரிகள் அதான் போட்டிருக்கிறாங்க. சுற்றுச்சூழல் வரிகள் மாசுபாட்டை ஊக்கப்படுத்தவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு நிதி அளிக்கவும் மாசுபடுத்தும் நடவடிக்கைகள் அல்லது உமிழ்வுகள் மீது அரசாங்கங்கள் வரிகளை விதிக்கலாம். இது இன்னும் ரொம்ப பெரிய, எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் அமலுக்கு வரல. அதை பற்றி சயின்டிஸ்டெல்லாம் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணால் தான் சரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. சுற்றுச்சூழல் வரினா அதாவது என்வரான்மெண்ட் டேக்ஸ், கார்பன் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. கார்பனை நிறைய எமிட் பண்ணக்கூடியவங்களுக்கு டேக்ஸை போடணும். கார்பனை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கணும், கார்பன் கிரெடிட். ஒழுங்கு விதிகள் மற்றும் அனுமதிகள், சுற்றாடல் சட்டங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் சட்டங்கள், அதுதான் சுற்றாடல் சட்டங்கள்னு சொல்கிறோம். சுற்றுச்சூழல் சட்டங்கள் மற்றும் ஒழுங்கு விதிகளின்படி மாசுபடுத்துபவர்கள் அனுமதி பத்திரங்களை பெற வேண்டும் மற்றும் மாசுறுதல் கட்டுப்பாட்டுக்கான செலவுகள் உள்ளடங்கலான குறிப்பிட்ட நியமங்களை பின்பற்ற வேண்டும். ஸோ க்ரீன் ஹவுஸ் வாயு உள்மை தடுக்க சுற்றுச்சூழல் வரிகள் செயல்படுத்தப்படலாம். இதனால் நிறுவனங்கள் மாசுபடுத்துவதற்கு அதிக செலவு பிடிக்கும். ஸோ வரிகளெல்லாம் சொன்னால் தான் அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு அவங்க லாபத்தை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. அதனால எவ்வளவு டேஞ்சர் வருதோ அதை சரி பண்ணுறதுக்கு உள்ள பணத்தையும் அவங்களே கொடுக்கணும், இல்லைனா அவங்களே அதை சரி பண்ணணும். அதுக்கு பேர் அதை வந்து என்வரான்மெண்ட் டேக்ஸ்னு வச்சு இப்போ வாங்கலாம். ஸோ அடுத்தது வந்து சுற்றுச்சூழல் சட்டத்தில் முன்னெச்சரிக்கை கோட்பாடு. ஸோ இது வந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் மாதிரி, அதாவது முன்னெச்சரிக்கை. சுற்றுச்சூழல் சட்டத்தில் உள்ள முன்னெச்சரிக்கை கோட்பாடுனா என்னென்னா, கடுமையான அல்லது மீள முடியாத சுற்றுச்சூழல் சேதத்தின் அச்சுறுத்தல் இருக்கும்போது முழு அறிவியல் நிச்சயமின்மை அந்த சேதத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை ஒத்திவைக்க ஒரு காரணமாக இருக்கக்கூடாது என்று ஆணையிடுகிறது. அதாவது
எல்லாம் செய்யும்போது அதுக்கு முன்னெச்சரிக்கையோடு நம்ம ஒன்றை நடத்தணும். ஒரு சயின்டிஸ்ட் கூட அவர் ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறாருன்னு இருக்கட்டும், அவர் வந்து எல்லாத்தையும் சிஸ்டம் சரௌண்டிங்னு சொல்லுவாங்க. சிஸ்டம் சரௌண்டிங். அவர் வந்து அவரோட ஒரு சயின்டிஸ்ட், பெரிய நோபல் அவார்டு வாங்கக்கூடிய சயின்டிஸ்ட் கூட அவருக்குள்ள சிஸ்டத்தை இதை கண்டுபிடிக்கிற அதில் மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருப்பார். அவருக்கு அந்த சரௌண்டிங்கில் என்னென்ன டேஞ்சர் வருதுன்னு அதை பற்றி கவலையே படாமல் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி வேலை பார்க்குறதுனால தான் என்ன ஆயிடுது, ஏதோ ஒன்றை கண்டுபிடிப்பாங்க, ஆனால் அதனால் அது வந்து நல்லாயிடும், அதை வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அதனால் எவ்வளவு சரௌண்டிங்கில் எவ்வளவு டேஞ்சர் வருது, எவ்வளவு எமிஷன் வருது, எவ்வளவு பொல்யூஷன் வருது, அது எல்லாத்தையும் பற்றி அதுக்கு பிறகு தான் திங்க் பண்ணுறாங்க. அது அப்படி இல்லாமல் முன்னெச்சரிக்கையாட்டே எல்லாம் பண்ணுறது தான் இந்த கோட்பாடு, இந்த பிரின்சிபிள். அடிப்படையில் இது ஆதாரத்தின் சுமையை தீங்கு விளைவிக்கும் நடவடிக்கைகளை முன்மொழிபவர்களுக்கு மாற்றுகிறது. சுற்றுச்சூழலை பற்றி அக்கறை கொண்டவர்கள் தீங்கு விளைவிக்கும் என்று கோருவதை விட பாதுகாப்பை நிரூபிக்க வேண்டும். அதாவது இப்படி பண்ணால் இது வரும்னு சொல்லிகிட்டு இருந்தால் பத்தாது, அது அப்படி பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், பாதுகாப்பை கொண்டு வர்றதற்கு என்ன பண்ணணும்னு அவங்களே டிசைட் பண்ணணும், முதலே சொல்லணும். ஏன்னா ஒருத்தர் ஒன்று பண்ணுறாருன்னா அவருக்கு தான் அதை பற்றி எல்லாமே தெரியும், அதனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் தெரியும். இன்னொருத்தருக்கு அதில் உள்ள நெகட்டிவ் கொஞ்ச நாள் கழித்து தான் தெரியும். அதை பண்ணிகிட்டே இருக்கிறவருக்கு தான் சரி இதை நம்ம பண்ணுறோம், ஆனால் இதனால் இந்த டேஞ்சர் வரும்னு அவருக்கு தான் எல்லாமே கரெக்டாக தெரியும். ஸோ அதனால் அது முன்னெச்சரிக்கையாட்டு அது சரௌண்டிங்க்கு ஒன்றும் செய்யாமல் செய்ய வேணும். சுற்றுச்சூழலுக்கு நீண்டகால அல்லது மீள முடியாத தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்பாடுகளை கருத்தில் கொள்ளும்போது இது மிகவும் பொருத்தமானது. அதுதான் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறது. அதாவது முன்கூட்டியே சரி இது பண்ணுறதுனால இந்த மாதிரி டேஞ்சர்லாம் வரும், அதை டேஞ்சர் வராமல் பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் சேஃப்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பண்ணுறதுக்கு பேர் தான் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டு. இதுக்கு எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு சரியாக புரியும்னு நினைக்க மரபணு இந்த ஜெனட்டிக் சேஞ்சஸ்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணுறப்ப அதனால் பயோடைவர்சிட்டியில் நிறைய சேஞ்ச் வந்துடுது. பயோடைவர்சிட்டியில் சேஞ்ச் வர்றதுனால அது பெரிய அபாயங்கள்லாம் உண்டு பண்ணுறதுக்கு காரணமாட்டு அமையுது. காலநிலை மாற்றம், இப்போ நம்ம ஒன்று பண்ணுறோம், அதனால் இப்போ நம்ம ஒருத்தர் எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சார், அவர் இப்போ கிரேட் சயின்டிஸ்ட்டு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். இந்த சயின்டிஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சதுனால தான் இவ்வளவு சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் வந்திருக்கு. அதனால தான் காலநிலை மாற்றமே வந்திருக்கு. எல்லா எலக்ட்ரிசிட்டியெல்லாம் எல்லோரும் ஜென்ரேட் பண்ணி தௌசண்ட்ஸ் ஆஃப் டன்ஸ் ஆஃப் ஒரு ஆயிரக்கணக்கான வருஷங்களாட்டு பூமியில் சேர்ந்த நம்ம கோல் எல்லாத்தையும் இந்த ஒரு 100 வருஷத்தில் எரிச்சிட்டோம். அதெல்லாம் எதனால்? ஒரு எலக்ட்ரிசிட்டியை ஒருத்தர் கண்டுபிடிச்சதுனால தான். அது எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சதுனால என்னத்தெல்லாமோ நம்ம டிவைசஸ் வந்துருச்சு. அதனால இப்போ காலநிலை மாற்றம் வந்திருக்கு. க்ரீன் ஹவுஸ் கேஸ் எல்லாம் எமிஷன் எல்லாம் அதனால தான் வருது. இப்போ நல்ல அக்ரிகல்ச்சரில் ரெவல்யூஷன் வரணும்னு ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் நல்ல உரங்கள்லாம் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த உரங்களை மண்ணில் போட்ட பிறகு என்ன ஆகிடுச்சு, மண்ணனோட உயிர்த்தன்மையே போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் முன்னெச்சரிக்கையாட்டு இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும்போது, ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வரும்போது அதுக்கு முன்னெச்சரிக்கையாட்டு என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் பண்ணுறது தான் இந்த பிரின்சிபிள்னோட நோக்கம். அதுக்கு பிறகு நீட்டிக்கப்பட்ட தயாரிப்பாளர் பொறுப்பு. ஒரு பிஸ்னஸ்மேன் இருக்கார், அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு பொருளை தயாரிக்கும்போது அந்த பொருள் வந்து கடைசி என்னவா மாறும், வேஸ்ட்டாட்டு மாறும்போது அந்த வேஸ்ட்டை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணணுங்கிறத அதை யூஸ் பண்ணுறவங்கள்ட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தா அவங்க பண்ண முடியாது. இவங்களே கடைசி அது எங்கே போகும், அதை வந்து கரெக்டாக ரீசைக்கிள் பண்ணுறதுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் எடுக்கணும். அது யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குறாங்க? ப்ரொடியூஸ் பண்ணுறவருக்கே ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா தான் அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் கரெக்டாகிட்டு மேனேஜ் பண்ண முடியும், இல்லைனா மேனேஜ் பண்ண முடியாது. இப்போ பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, பிளாஸ்டிக் வேஸ்ட்டுக்கு நிறைய போயிட்டுருக்கு. ஸோ அந்த பிளாஸ்டிக் உற்பத்தியை பண்ணுறவங்க புது ரிசோர்ஸஸ் மெட்டீரியலை வச்சு அவங்க புதுசாக பிளாஸ்டிக் பண்ணுறதை விட பிளாஸ்டிக் எங்கெல்லாம் இருக்கோ அதை கலெக்ட் பண்ணி அதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப எஃபர்ட் போடணும். ஸோ அந்த ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப எஃபர்ட் போட்டால் தான் அது சரி பண்ண முடியும். அதுபோல் இப்போ வந்து பேட்ரி, இந்த எலக்ட்ரோகெமிக்கல் பேட்ரிஸ்லாம் இருக்குது, கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் வேஸ்ட் இருக்குது. எலக்ட்ரானிக் வேஸ்ட்லாம் இப்போ எல்லா இண்டஸ்ட்ரி எங்கள் ஆர்கனைசேஷன்லலாம் கம்ப்யூட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அதை பைபேக் ஸ்கீமில் வாங்கணும்பாங்க. பைபேக் ஸ்கீமில் வாங்கினா தான் அவங்க வந்து அந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை என்ன பண்ணணுமோ அந்த கம்பெனிக்கே போயிட்டு அவங்க எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை சரியாக யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி கெமிக்கல், இந்த பேட்ரி, பெரிய பெரிய பேட்ரி,
வேஸ்ட்டு, பிளாஸ்டிக் வேஸ்ட்டு, இதை மாதிரி உள்ளது எல்லாத்தையும் அந்த ப்ரொடியூசரே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை திருப்பி வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணக்கூடியதுக்கு எடுத்துக்கக்கூடிய பொறுப்புக்கு பேர் தான் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நீட்டிக்கப்பட்ட தயாரிப்பாளர் பொறுப்புன்னு சொல்கிறோம். ஸோ இபிஆர்னோட எடுத்துக்காட்டு தான் நான் இப்போ சொன்னேன். பிளாஸ்டிக்கு, வேஸ்ட்டு, பேட்ரி கழிவு, இந்த பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில் கூட நிறைய இதே மாதிரி வரும். பொதியிடல் கழிவு முகாமைத்துவத்தின் ஒரு முக்கிய அங்கமாக இபிஆர் உள்ளது. இது உற்பத்தியாளர்களை பேக்கேஜிங் நிலையான வடிவமைக்கவும் நிர்வகிக்கவும் ஊக்குவிக்கிறது. இது தவிர வட்ட பொருளாதாரம் மாதிரி, அதாவது வட்ட பொருளாதாரம் நான் நினைக்கிறேன், ஒரு பொருள் வந்து திருப்பி திருப்பி அது மறுசுழற்சி செஞ்சு திருப்பி திருப்பி வரக்கூடியது. ஒரு வட்ட பொருளாதாரம் என்பது உற்பத்தி மற்றும் நுகர்வின் ஒரு மாதிரியாகும். இது கழிவுகளை குறைப்பது மற்றும் வளங்களின் ஆயுட்காலத்தை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. வளங்களின் ஆயுட்காலத்தை, ஏன்னா ஒரு பொருளை வந்து திருப்பி திருப்பி அதே ரீயூஸ் பண்ணுறதுக்கு முடிஞ்சிச்சுன்னு நினைக்க நம்ம ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிடலாம் இல்லை. அதாவது அதனால நம்ம இயற்கை வளங்களோட ஆயுட்காலத்தை அதிகப்படுத்தலாம். வட்ட பொருளாதாரம் மாதிரினா என்னது, நம்ம ஒரு இது அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டு வந்து அவங்கள்ட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறோம். அந்த பிளாஸ்டிக்கையே நம்ம திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணணும், அந்த பிளாஸ்டிக்கை வந்து திருப்பி அந்த இண்டஸ்ட்ரியில் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியிலே கொண்டு போய் ப்ராசஸ் பண்ணி இன்னுமே பொருட்களை திருப்பி தயார் செய்கிறது. மேக் டிஸ்போஸ் அந்த டிஸ்போஸ் மாதிரியிலிருந்து பொருட்கள் மற்றும் தயாரிப்புகளை குறைத்தல். அப்படி பண்ணுறதுனால நம்ம வந்து தயாரிப்புகளே குறைக்க முடியும். மீண்டும் பயன்படுத்துதல், மறுசுழற்சி செய்வதற்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு மாற்றமாகும். இது உங்களுக்கு நிறைய பார்த்துருப்பேங்க. ஸோ வட்ட பொருளாதார மாதிரினால் என்னென்ன வருவதுன்னா, குறைத்தல், உற்பத்தி மற்றும் நுகர்வில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் மற்றும் ஆற்றலை குறைக்கவும். ஒரு பொருளும் ரிசோர்ஸும் குறையுது, அதுக்கு அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய எனர்ஜி தேவை, அந்த எனர்ஜி குறையுது. இந்த வட்ட பொருளாதாரம்னாக்க என்னது, திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வட்ட பொருளாதாரம் மாதிரி. ஸோ மறுபயன்பாடு, தயாரிப்புகள் பொருட்களை அசல் வடிவத்தில் மீண்டும் பயன்படுத்தவும் அவற்றின் ஆயுட்காலத்தை நீட்டிக்கவும். மறுபயன்பாடு, அதை வந்து 5 வருஷம் ஆன உடனே அதை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி அதை ரீகண்டிஷன் பண்ணி அதை மறுபயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாச்சுன்னா என்ன ஆகும், திருப்பி தயாரிப்பு வேண்டியது பொருள் குறையும். அதனோட ஆயுட்காலத்தை நீட்டிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். மறுசுழற்சி, அந்த பொருளை வந்து திருப்பி ப்ராசஸ் பண்ணி திருப்பி புதுசாக பண்ணுறதுக்கு பேர் மறுசுழற்சி. மறுபரிசீலனை, புதுப்பித்தல், மறு உற்பத்தி, மீட்டெடுப்பு, மீளுருவாக்கம் செய்தல், மாசுபாடு மற்றும் கழிவுகளை குறைத்தல் மற்றும் நிலையான நடைமுறைகளை ஊக்குவிப்பதன் மூலம் இயற்கை அமைப்புகள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை மீட்டெடுத்தலாம். ஸோ இங்கிலீஷில் வந்து இதை ரீசைக்கிள், ரீயூஸும்பாங்க. ரீசைக்கிள் பண்ணுறது, ரீயூஸ் பண்ணுறது, மறுசுழற்சி, ரீயூஸ் பண்ணுறது. ஸோ இதே மாதிரி பண்ணுறது, இது எல்லாமே சேர்ந்தது தான் வட்ட பொருளாதாரம் மாதிரி. மாதிரியின் எடுத்துக்காட்டுகள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், சூரிய, காற்று மற்றும் பிற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களுக்கு மாறுவது. அதாவது இவ்வளோ நாளைக்கும் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ்னாங்க என்னதுன்னா, நம்ம பூமியில் புதைஞ்சு கிடக்கிற கோல், கரி, ஆயில் போன்றவற்றெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து கன்வென்ஷனல் மெத்தட். ஆனால் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்னால் என்னது, அதே நமக்கு ஏன்னா எனர்ஜி தான் நிறைய தேவைப்படுது, எல்லாத்துக்கும் எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜியை கன்வென்ஷனல் இந்த கோல், ஆயிலேருந்து எடுத்தீங்கன்னானிக்க அது உங்களுக்கு சீக்கிரமாக அந்த ரிசோர்ஸஸ்ன்னு கொஞ்ச நாளில் தீர்ந்து போயிடும். ஆனால் சூரியன், காற்று மற்றும் பயோமாஸ் அதுலேருந்து எடுத்தீங்கன்னா அது வந்து திருப்பி வந்துக்கிட்டே, சூரியன் தான் எல்லாத்துக்குமே அல்டிமேட் சோர்ஸு. அது வந்து திருப்பி சூரியன் இருக்கிறதுனால தான் காற்று வருது, பயோமாஸ் வருது, எல்லாமே வருது. அந்த கோல் கூட சூரியன்லேருந்து வந்தது தான், ஆனால் அது லட்சக்கணக்கான வருஷமாட்டு சேர்ந்தது. அதை நம்ம இந்த ஒரு லாஸ்ட்டு ஒரு 200 வருஷத்தில் தீர்த்துட்டோம். அது மாதிரி இல்லாமல் அது புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலை தான் யூஸ் பண்ணுறது தான் இந்த வட்ட பொருளாதாரம்னு சொல்கிறது. தயாரிப்பு ஒரு சேவை, உபகரணங்களை குத்தகைக்கு விடுதல் அல்லது சந்தா அடிப்படையிலான மென்பொருளை வாங்குதல், தயாரிப்பு நீண்ட ஆயுள் மற்றும் மறுபயன்பாட்டை ஊக்குவித்தல் போன்ற தயாரிப்புகளை நிறுவனங்கள் ஒரு சேவையாக செய்யணும். அதாவது தயாரிப்புங்கிறது சரி, நம்ம எதையாவது ஒன்று உற்பத்தி பண்ணிவிட்டு அதை செல் பண்ணணும்னு மட்டும் இல்லாமல் அதை ஒரு சேவை மனப்பான்மையோடு ஒரு மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொல்கிறது. மறுசுழற்சிக்கு உள்ள திட்டங்கள்லாம், பிளாஸ்டிக்கு, காகிதம், பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் மரங்களை யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. பேப்பரையே ரீசைக்கிள் பண்ணியாச்சுன்னா அந்த மரங்களை யூஸ் பண்ணுறது குறையும், தேவைப்படுறது குறையும். உணவு கழிவு குறைப்பு, பண்ணை முதல் மேசை வரை அனைத்து நிலைகளிலும் உணவு கழிவுகளை குறைப்பதற்கான உத்திகளை செயல்படுத்துதல் மற்றும் உணவு கழிவுகளை உரம் அல்லது உயிர் வாயு உற்பத்திக்கு பயன்படுத்துதல். அதாவது இப்போது
நிறைய பணக்காரங்க, பணம் நிறைய இருக்கிறவங்க ஹோட்டல்ஸில் எதையாவது ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு விட்டுட்டு போய்ட்றாங்க. ஒரு பெரிய ஃபங்க்ஷன் எதாவது வச்சாச்சுன்னா அதில் பாதி உணவு வந்து வேஸ்ட் ஆகுது. அப்போ அந்த உணவை வந்து கழிவாட்டு மாற்றுறதை குறைக்கவும் செய்யணும். அந்த உணவு கழிவுகள் வந்ததை சரி கழிவாயிடுச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அதை வந்து அதில் நிறைய எனர்ஜி இருக்குது. அதிலேருந்து கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம், உரங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் உணவு கழிவு குறைப்பு. உணவு கழிவும் குறைக்கணும், உணவு கழிவாட்டு ஆனதை என்னவாட்டு மாற்றணுங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டுகள் அது தவிர நிலையான பேக்கேஜிங், மீண்டும் பயன்படுத்தக்கூடிய மறுசுழற்சி செய்யக்கூடிய அல்லது உரம் தயாரிக்கக்கூடிய பேக்கேஜிங் வடிவமைத்தல் கழிவு மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கத்தை குறைக்கிறது. இப்போ ஜீரோ வேஸ்ட் கான்செப்ட், இப்போ இது எல்லாமே என்ன ஒரு 5 டாபிக் முதல்ல பார்த்தோம். அது 5வது, இதுதான் 5வது கான்செப்ட், ஜீரோ வேஸ்ட் கான்செப்ட்னு சொல்கிறது. ஜீரோ வேஸ்ட் கான்செப்ட்னா இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நாளைக்கு 1,00,000 லிட்ரு வாட்டர் கன்சியூம் பண்ணுறாங்கன்னா அவங்க டெய்லி புதுசாக 1,00,000 லிட்டரை வாங்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த ஜீரோ வேஸ்ட், அந்த வாட்டர் எங்கேயும் போகாது, அது எவாப்ரேட் ஆனால் தான் கொஞ்சம் போகும். மற்றபடி ஒரு வாட்டரை வந்து அவங்க வந்து திருப்பி கழிவாட்டு ஆக்குவாங்க. வாட்டர் வந்து கழிவான வாட்டராக மாறும். அந்த கழிவான வாட்டரை திருப்பி அவங்களே சரி பண்ணி நல்ல வாட்டராட்டு மாற்றலாம் இண்டஸ்ட்ரியில். ஸோ அப்படி அவங்களே ரீசைக்கிள் பண்ணுறது ஜீரோ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஜீரோ வாட்டர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே வருது. ஜீரோ எனர்ஜி வேஸ்ட்டு, எனர்ஜி கூட அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எனர்ஜி எல்லாம் எவ்வளவு எனர்ஜி யூஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ எனர்ஜி அவங்க சோலார்லேருந்தும் காற்றிலேருந்தும் உற்பத்தி பண்ணியாச்சுன்னா அது ஒன்றுமே தவறு கிடையாது. அப்போது ஒருத்தங்க இவ்வளவு எனர்ஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா 1,00,000 யூனிட் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க 1,00,000 யூனிட்டை வந்து சோலார்லேருந்து விண்டிலேருந்து பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து எனர்ஜி யூஸ் பண்ணுறதுல அவங்க ஒரு தவறும் பண்ணலை. அதே மாதிரி தண்ணி யூஸ் பண்ணுறதுல, நீர் யூஸ் பண்ணுறது, ஒரு பொருள் யூஸ் பண்ணுறது எல்லாத்துலேயுமே ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இது ஒரு வட்ட அமைப்பு உருவாக்குவது பற்றியது. அங்கு நிராகரிக்கப்பட்ட பொருட்கள் கழிவுகளை விட மற்றவர்களுக்கு அது வளமாட்டு மாறும். இப்படி நம்ம அதை வந்து நம்ம குறைக்க என்ன, நம்ம நாட்டில் உள்ள ரிசோர்ஸ் அதிகமாட்டு இருக்கும், இல்லைனா ரிசோர்ஸ் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எதை யூஸ் பண்ணாலும் அதை நல்லா யூஸ் பண்ணணும், இல்லைனா அது நம்ம எஃபிஷியன்சி கம்மியாகிட்டு இருக்கும். எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கிறது வந்து கண்டிப்பாட்டு நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு அது யூஸ் ஆகாது. நிலையான கழிவு மேலாண்மை படிநிலையில் பார்த்தோம்னா அதில் முதல்ல வந்து தடுப்பு, சர்க்குலர் எக்கனாமின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த சர்க்குலர் எக்கனாமியில் மேஜராக பார்த்தோன்னா முதல்ல பண்ண வேண்டியது கழிவுகளை தடுக்கணும். கழிவு வராமல் தடுக்கணும். ஃபுல்லாக தடுக்கிறது ஒன்று. அடுத்தது கழிவுகளை கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணுறது. கழிவு வர்றது தான் செய்யும், ஆனால் அது குறைவாட்டு வர்றதுக்கு உள்ள நிலைப்பாடை எடுக்கணும். அப்புறம் அந்த கழிவை வந்து மறுபயன்பாடு பண்ணுறது. 2வது கைப்பொருட்கள், தொழில்துறை, அந்த சில பொருட்கள் வந்து நம்ம ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து அது கழிவாட்டு இருக்கும், இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு அது ரிசோர்ஸஸாக மாறிடும். புரியுதில்ல? அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் இண்டஸ்ட்ரியில் கரும்புலேருந்து கரும்பு சக்கையை புழிகிறாங்க. கரும்பு சக்கையை புழிஞ்சாச்சுன்னா அங்கேருந்து சுகர் எடுத்துருவாங்க. ஆனால் அந்த பயோமாஸை வந்து அவங்க சும்மா தூர போடுற முன்னாடிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு அது ரிசோர்ஸு. அந்த இங்கே வந்து கழிவு, அது வந்து இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு அது ரிசோர்ஸஸாக மாறிவிடும். அப்படியே பேப்பர் இண்டஸ்ட்ரி சில தேவையில்லைன்னு இருந்தால் கூட அது ஒரு பயோமாஸ், ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரிக்கு அது ஒரு ஃபியூவலாட்டு மாறிடும். ஸோ அது மறுபயன்பாட்டில் வந்துடும். அந்த கழிவு வந்து மறுபயன்பாடுக்கு வந்துடும். சரி, சில கழிவுகள் ஒன்றுக்குமே யூஸ் ஆகாதுன்னா அதை வந்து மறுசுழற்சி பண்ணணும். மறுசுழற்சின்னு சொல்கிறது அந்த வேஸ்ட்டையே திருப்பி வந்து ப்ராசஸ் பண்ணி அதே பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஆற்றல் மீட்பு, கழிவு ஆற்றல் எரித்தல். ஒன்றுமே யூஸ் இல்லைன்னா அது எரிச்சா கூட அதுலேருந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணலாம். பொறிக்கப்பட்ட நிலப்பரப்புகள் கடைசி முயற்சியாக, அதில் ஒன்றும் பண்ண முடியலன்னா அது போய் பூமியை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, பூமியை போய் டம்ப் பண்ணிடக்கூடாது. அப்போ கூட கரெக்டாக எப்படி டிஸ்போஸ் பண்ணணுமோ அந்த முறையில் டிஸ்போஸ் பண்ணணும். அதை ஆழமாக புதைக்கிறது அல்லது எரித்து அதை சாம்பலாட்டு மாற்றி, அதாவது இந்த சில வேஸ்ட்டுகளெல்லாம் நம்ம வந்து ஹை டெம்பரேச்சரில் பேர்ன் பண்ண விட்டாச்சுன்னா அது வந்து ஒரு இன்சினரேட் பண்ணி விட்டாச்சுன்னா அது வந்து ஹை டெம்பரேச்சரில் அது எல்லாம் ஆஷாக மாறிடும். அந்த டைமில் கூட நீங்கள் எனர்ஜி அதிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி ஒருங்கிணைத்த திடக்கழிவு மேலாண்மை, இன்டகிரேட்டட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்,
இப்போ இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லலாம் இன்னும் நம்ம நாட்டில் எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு பண்ணணும்னு. ஆனால் அது பண்ண முடியல. ஏன் பண்ண முடியலன்னா, சரியான மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் இல்லை. ஒரு நல்ல எஜுகேட்டட் பீப்புள் இருக்கிற இடத்துல இப்போ எல்லா வேஸ்ட்டையும் செக்ரிகேட் பண்ணி கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த செக்ரிகேட் பண்ணுறது எல்லா இடத்துலையும் பண்ண முடியல. எல்லாருக்கும் எஜுகேஷன் வந்தால் தான் எல்லா குப்பையையும் அவங்கவுங்க கரெக்டான வேஸ்ட் பாக்ஸில் போடுவாங்க. இப்போ நிறைய கலர் டிஃப்ரென்ஸில் ஒரு பாக்ஸை கலெக்ட் பண்ணி நிறைய வேஸ்ட்டுகளை இதில் வந்து வெட் வேஸ்ட்டை போடணும், இதில் வந்து ட்ரை வேஸ்ட்டை போடணும், இதில் வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட்டை போடணும், இதில் வந்து வேஸ்ட்டை போடணும்னு நிறைய பாக்ஸ்லாம் வைக்கிறாங்க. நம்ம சமூகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அது அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக பண்ண முடியும். ஸோ இன்டகிரேட்டட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு உள்ளதில் அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறத செக்ரிகேட் பண்ணி சோர்ஸ் செக்ரிகேஷன் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் இதை நல்லா பண்ண முடியும். சோர்ஸ் நம்ம எங்கேருந்து அந்த குப்பைகள் வருதோ அந்த இடத்துலையே கரெக்டாட்டு செக்ரிகேட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். கலெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது அதை கரெக்டான ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி அங்கே வச்சுட்டு அதை எப்படி என்னெல்லாம் ரிக்கவர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இப்போ மெத்தட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டைஜஸ்டர்னு இருக்குது, அனரோபிக் டைஜஸ்டர். அதில் இருந்துட்டு நம்ம அதை ப்ராசஸ் பண்ணி ஃபெர்டிலைசராக மாற்ற முடியும், கேஸஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். டைஜஸ்டர்னு உள்ளதில் கேஸும் ப்ரொடியூஸ் பண்ணி அதை நம்ம பயோகேஸ் ஆட்டி யூஸ் பண்ணலாம். கம்போஸ் பண்ணி சில டைமில் கம்போஸ் பண்ணி இலைகள்லாம் இருக்கும். ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் நிறைய இலை சின்ன சின்ன மரக்கிளைகள்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் கம்போஸ் பண்ணி திருப்பி ஒரு உட்டாட்டு மாற்ற முடியும். ஒன்றுமே பண்ண முடியாததை கடைசி இன்சினரேஷன் பண்ணி, இன்சினரேஷன்னா என்ன, ஹை டெம்பரேச்சரில் பேர்ன் பண்ணுறது. ஸோ அப்படி பண்ணிவிட்டு அந்த பேர்ன் பண்ணுற டைமில் கூட அதிலேருந்து எனர்ஜி ரிக்கவர் பண்ண முடியும். ஏன்னா அது ஹை டெம்பரேச்சர் சோர்ஸ் இருக்கிறனால அதிலேருந்து டியூப்ஸ் போட்டு ஏதாவது வாட்டரை எவாப்ரேட் பண்ணி ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணி பவர் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இன்சினரேஷன் பண்ணுறப்ப கூட யூ கேன் ஜெனரேட் எனர்ஜி. அது தள்ளி ஒன்றுக்குமே யூஸ் ஆகாத பொருளை என்ன பண்ண முடியும், லேண்டு ஃபில்லிங் தான் யூஸ் பண்ண முடியும். சில இடங்களில் லேண்டை ஃபில் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். அந்த இடங்களில் அதை யூஸ் பண்ண முடியும். நிலை பெறுதகு மாசுறுதல் கட்டுப்பாடு தொழில்நுட்பங்கள் வந்து நம்ம காற்று, நீர், மண் எல்லாத்துக்கும் உள்ளதை பார்த்தோம். அதுக்கு வந்து நிலையான தீர்வு வந்து எப்படின்னு கொடுத்தோம்னு நினைக்க, ஒரு காற்றில் மாசுபடுறதை தடுக்கிறதுக்கு இண்டஸ்ட்ரியலெல்லாம் ஸ்க்ரப்பர்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து காற்றில் வந்து சில நுண்ணிய பார்ட்டிகிள்ஸ்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் அது முதல்ல எடுத்துரும். அதுக்கு பிறகு தான் அந்த கேஸை வந்து வெளியில் விடணும். ஸோ இதே மாதிரி இந்த ரைட் சைடில் நிலையான தீர்வு நிறையா சொல்லியிருக்கிறேன். பயோ ரெமடியேஷன், ஃபைட்டோ ரெமடியேஷன், மைக்கோ ரெமடியேஷன், வாயுமயமாக அதாவது கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது, பைராலிசிஸ் ப்ராசஸ், இதெல்லாம் நிறைய டெக்னாலஜி. இந்த ஒவ்வொரு டெக்னாலஜியும் பற்றி நான் கீழே எழுதியிருக்கிறேன். ஒரு மெம்பரேன் பயோ ரியாக்டரை வச்சுட்டு எப்படி கழிவு நீரை சுத்தப்படுத்தலாம், அப்புறம் மண்ணை வந்து எப்படி ஃபைட்டோ ரெமடியேஷன். இப்போ மண்ணில் வந்து சில செடிகளை நட்டாலும் அல்லது சில ஒரு பூஞ்சைகள் மாதிரி உள்ள இதை போட்டாலும் அந்த மண் வந்து நல்ல மண்ணாட்டு மாறிடும். ஸோ அதே மாதிரி உள்ள மாறுறதுக்கு தான் இந்த ஃபைட்டோ ரெமடியேஷன்னு சொல்கிறது. அதுக்கு பிறகு இந்த வாயுமயமாக்குதல்லாம் பைராலிசிஸ்னு ஒரு ப்ராசஸில் என்ன பண்ணலான்னா, ஒரு கண்ட்ரோல்டு ஆக்சிஜனே இல்லாமல் அதை ப்ராசஸ் பண்ணும்போது அந்த பொருட்கள் வந்து திடப்பொருட்கள் வந்து வேறு பயோசாராட்டு மாறும், அல்லது அதுலேருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பைராலிசிஸ் ப்ராசஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு, அது ஒரு ஆர்கானிக் வேஸ்ட்டுகள் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. ஸோ இதே மாதிரி நம்ம யூஸ்ஃபுல் பொருளாட்டு நிறைய மாற்றுறதுக்குள்ள இதெல்லாம் பார்த்தோம். பயோ ரெமடியேஷன் இப்போ இந்த ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இதை பண்ணுறதுக்காக நிறைய எஃபர்ட் போடுறாங்க. ஸ்வீடனில் ஜீரோ வேஸ்ட்டு சொசைட்டின்னு ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம இந்தியாவில் ஸ்மார்ட் சிட்டின்னு இந்தோரில் ஒன்று வச்சுருக்குறாங்க. சிங்கப்பூரில் வந்து கழிவுகள்லேருந்து மட்டும் மின்சாரம் தயாரிக்கும் ஆலைகள் ஒரு நாளைக்கு 8200 டன் கழிவுகளை மின்சாரமாக மாற்றுகிறது. ஸோ இதே மாதிரி இந்தியாவிலலாம் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். இந்தியாவில் இதே மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்னும் எவ்வளவோ ஸ்கோப் இருக்குது. நம்ம வேஸ்ட்டை வச்சுட்டே ஒரு நிறைய ரொம்ப பிஸ்னஸ்ஸே பண்ண முடியும். ஆனால் யாருக்கும் அது வேஸ்ட்டு வந்து வெல்த்துன்னு தெரியல. வேஸ்ட் டு வெல்த்துன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்க, இந்த வேஸ்ட்டு வந்து பொல்யூஷனும் கம்மியாகும், வேஸ்ட் டு வெல்த்தும் மாறும். ஸோ சர்வதேச லெவலில் கூட இந்த ஃபாசல் உடன்படிக்கை, ஸ்டாக்ஹோம் உடன்படிக்கை, பாரிஸ் அக்ரிமெண்ட்டு, அதிலெல்லாம் இந்த வேஸ்ட்டை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க.
நம்ம இந்தியாவில் கூட திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2016 இருக்குது. நேஷ்னல் க்ரீன் ட்ரைபுனல்னு தேசிய பசுமை தீர்ப்பாயம்னு இருக்குது. இவங்க எல்லாம் அதுக்குள்ளே எஃபர்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் எதிர்கால போக்குகள் பார்த்தோம்னா இதில் எல்லா டெக்னாலஜிலையும் இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ஐஓடினா என்ன, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதை எப்படி மெஷர் பண்ணுறது, அதிலேருந்து அந்த மாதிரி உள்ள டெக்னாலஜி. அதுக்கு பிறகு ஸ்மார்ட் பின், இந்த பின் எல்லாமே ஸ்மார்ட்டாக இருக்கணும். இதை நிறைஞ்சுதா, எவ்வளவு இருக்குது, என்ன பொருள் இருக்குது, இதே மாதிரி உள்ள டெக்னாலஜி இன்டெக்ரேஷன் இன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லாம் வந்துச்சுன்னா அது ஆட்டோமேஷன் இருக்கும். மக்கள் அறியாமையினால் பண்ணக்கூடிய தவறுகளெல்லாம் சரி பண்ணக்கூடிய லெவலில் டெக்னாலஜி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். சரி, அதனால் இதோடு நிறுத்திக்கிறேன். இந்த புதுப்பிக்கத்தக்க அல்லது புதுப்பிக்க முடியாத ஆதாரங்கள் இதை பற்றி உள்ளதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ இந்த கிளாஸில் நம்ம பார்த்தது என்னென்னா, ஒரு பொல்யூஷன், மாசுபடுதல்ங்கிறது என்னது, அதுனா என்ன, காற்று, நிலம், பூமி, எல்லாமே நிலம், காற்று, இந்த மூணுமே எப்படி மாசுபடுதுன்னு பார்த்துட்டு, அதுக்கு பிறகு அந்த வேஸ்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணியாச்சுன்னா சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டுக்கு அது வழிவகுக்கும் என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்த கிளாஸில் இனிமேல் புதுப்பிக்க முடியாத எனர்ஜியை பற்றி கொஞ்சம் படிக்கலாம். அதுவும் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.